சும்மா நரம்பில்லாத நாக்கால் எல்லாத்தையும் பேசிட்டு போகலாம். அதை வந்து செயல்படுத்துறதுன்றது வந்து கஷ்டம். ஒரு தினம் இல்லை பொறாமப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து காட்டணும். இந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் பார்த்து கொண்டு போய் நான் இந்தியாவில் ஒரு 10 வருஷமாக இருந்தேன். இப்போ தான் வந்திருக்கிறேன். ஆளை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் இந்தியாவிலேருந்து. கிருஷ்ணா வந்து நிறைய காலமாக யூடியூப்பில் வந்து ஹெல்பிங் வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ திடீரென்று கிருஷ்ணாவுக்கு ஒரு பிரச்சனை அறிஞ்சதுலேருந்து கொஞ்சம் நிறைய கஷ்டமாக இருந்தது. வீடியோவுக்கு இப்படி வாரம்னா இது முதல் டைமாக நான் வந்திருக்கிறேன். ஏனெண்டா கதைக்கோணும்ன்ற ஒரு இதில் தான் வந்திருக்கிறேன். 23ஆம் ஆள் வழியில் வந்து கண்டு முடிய எனக்கு வந்து பார்க்கணுன்ற இதில் வந்து அங்கேருந்து இப்போ ஓடி வந்து இப்போ தம்பி உள்ள தான் நிற்கிறேன். வீடியோ போடாமல் எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறான்ற விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ எல்லாத்தையுமே வீடியோவில் போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இப்போ அவன் வீட்டை வாராக்களுக்கு ரகசியமாக ஃபோனில் வீடியோ போடாமல் கூட எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ நான் வெளிநாட்டில் இருந்து வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு காசு அனுப்புகிறாங்களா, அதை வந்து கிருஷ்ணா எடுத்துகிட்டு சொன்னால் நான் சும்மா விட்டுருவேணும். இது வந்து இந்த கிருஷ்ணா பற்றி தூட்டி கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும் கதைக்கிறவங்க வந்து ₹1 காசு வந்து கிருஷ்ணாவுக்கு அனுப்பியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். வணக்கம், நான் ரமேஷ் காய்க்கிறேன். நான் இப்போ பருத்தூரில் கிருஷ்ணாண்ட வீட்டில் தான் நான் இருக்கிறேன். கிருஷ்ணாவை சந்திக்கிறதுக்காக வந்தேன். நான் என்னென்னு சொன்னால் இப்போ நான் கிருஷ்ணா வந்து நிறைய காலமாக யூடியூப்பில் விட்ட ஹெல்பிங் வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ திடீரென்று கிருஷ்ணாவுக்கு ஒரு பிரச்சனை அறிஞ்சதுலேருந்து கொஞ்சம் நிறைய கஷ்டமாக இருந்து அந்த புதிய இப்போ பொலிசின் இதில் போகிறதுக்கு முதல் நாள் கூட நான் ஃபோனில் கதைச்சிருந்தேன். நான் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் பிரச்சனை இல்லாத வீடியோ ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆள் வந்து இந்தியாவுக்கு வந்த இடத்துல தான் நாங்கள் இன்னும் இதாக வந்து ஆளை சந்திச்சு நேரில் கதைச்சி ஆள் வந்து இன்னும் கூடுதலான ஃபிட்டானது என்னோட. மற்றது வந்து ஆளின் ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் பார்த்து கொண்டு போய் நான் இந்தியாவில் ஒரு 10 வருஷமாக இருந்தேன். நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். இப்போ ஆளை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் இந்தியாவிலேருந்து. அப்போ அவற்றை ஒவ்வொரு ஹெல்பிங் வீடியோக்களையும் நான் ஃபுல்லாக ஆரம்பத்திலேருந்து ஃபுல்லாக முடியும் வரைக்கும் பார்க்குறேன். நான் அப்போ எனக்கும் வந்து ஹெல்பிங் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் என்னட்ட வந்து அவ்வளோ திறமை இல்லை. இப்போ இது முதலாக வீடியோவுக்கு இப்படி வாரம்னா இது முதல் டைமாக நான் வந்திருக்கிறேன். ஏனெண்டா கதைக்கோணும்ன்ற ஒரு இதில் தான் வந்திருக்கிறேன். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஹெல்பிங் வந்து எல்லோரும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவர் வந்து இப்படி ஒரு இடத்துலேருந்து இப்படி வந்து செய்து நிறைய மக்களுக்கு இது பண்ணி இப்போ நாங்களும் கஷ்டத்துலேருந்து தான் வந்து நாங்கள் அப்போ வந்திருக்கும்போது ஒரு வீடியோக்களும் செய்யும்போது எங்களுக்கு அந்த மனசுகளில் பார்க்க ஒரு சந்தோஷமாக எங்கள்கிட்ட செய்ய முடியல, ஆள் வந்து இவ்வளோ சப்போர்ட்டில் இருக்க ஆள் செய்யுது என்ற ஒரு இதில் வந்து நான் டெய்லி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஃபுல் வீடியோ பார்க்குறேன். நான் பார்த்துப்படி அறிஞ்ச முடிய போய் 23ஆம் ஆள் வழியில் வந்து 2 மணிக்கு எனக்கு வந்து பார்க்கணுன்ற இதில் வந்து அங்கேருந்து இப்போ ஓடி வந்து இப்போ தம்பி வீட்டில் தான் நிற்கிறேன். கண்டிப்பாக ஆளை சந்தித்து காய்ச்சி போட்டு காய்ச்சி கொண்டா இருக்கிறேன். பிரச்சனையில் இப்படி தான் எல்லோரும் வந்து அப்படி அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறேன். எனக்கு தெரியும் இப்போ ஒரு வந்து ஹெல்பிங் செய்கிறான், வெளிநாட்டு காசு தான் வேண்டி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. அது வெளிநாட்டு காசு வேண்டி கொடுக்குறோண்டாலும் அது வந்து எல்லோரும் செய்ய முடியாது. இப்போ யாழ்ப்பாணத்தில் எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனை மாதிரி ஒரு தடவை செய்ய முடியாது. ஒரு சில யூடியூபர் மாதிரி தான் இப்படி செய்கிறாங்க. இப்போ அவன் கிருஷ்ணா நினைச்சான்னு சொன்னால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஹெல்பிங் கேட்டு மக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் நினைச்சாண்டா எத்தனை லட்சம் ரூபா கூட அவனால் வேண்டி கொடுக்க முடியும். ஏன்டா புலம்பெயர் உறவுகள் வந்து கிருஷ்ணாவின் மேலே அவளை ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. கிருஷ்ணா கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நம்பிக்கை தான். இப்போ நான் இருக்கிறேன் இருந்து வெளிநாட்டிலேருந்து கிருஷ்ணாவுக்கு வந்து காசு போகிறேன், தம்பி இதை இன்னும் ஆளுக்கு கொடுத்து உதவி செய்யன்ட்டு சொல்கிறேன். சொல்ல வந்து கிருஷ்ணா அதை வந்து கொண்டு கொடுக்க இல்லைன்னு சொன்னால் நான் சும்மா விட்டுருவேன். நான் எல்லோரும் சொல்கிறாங்க வெளிநாட்டு காசை கொள்ளடிக்கிறான், அத்தனை கோடிக்கு வீடை கட்டான், இத்தனை கோடிக்கு வீடை கட்டான்னு பெரிய கதையெல்லாம் கதைக்கிறான். இப்போ அவன்கிட்ட வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவனை தேடி வீட்டுக்கு போகிறாங்கன்றது வந்து தெரியாது. இப்போ நீங்கள் வீடியோவில் போடுறது தான் பார்க்குறீங்க. கிருஷ்ணா இப்படி வீடியோ போடுறது இதுன்னு பார்க்குறீங்க. வீடியோ போடாமல் எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறான்ற விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ எல்லாத்தையுமே வீடியோவில் போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இப்போ அவன் வீட்டை வாராக்களுக்கு ரகசியமாக ஃபோனில் வீடியோ போடாமல் கூட எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இப்போ ஹெல்பிங் செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ கதைக்கிற நீங்கள் போய் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்து இப்போ அவன் செய்கிற மாதிரி செய்து வாங்க பார்ப்போம். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ அதெல்லாம் ஒரு திறமை வேணும், அதுக்குன்ற ஒரு இதை இருக்கணும், இருந்தால் தான் செய்யலாம்.
எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, இப்படி ஹெல்ப் செய்யணும், நிறைய மக்களுக்கு செய்யணும் வேண்டாம். நாங்களும் ஒரு அடித்தட்டு இதிலேருந்து வந்த ஆக்கள்லாம் நான் கஷ்டப்பட்டு இதிலேருந்து வந்தால்தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறான் கிருஷ்ணா. அவனுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போய் ரைட்டு வேலைக்கு செய்யணுமா செய்யக்கூடாது, அந்த இடத்துல அவனாவே முடிவெடுத்துருவான். எடுத்து ரைட் ஓகே இவருக்கு கட்டாமல் செய்யணும். இப்போ நானும் வீடியோ பார்க்குறேன், பார்த்து வீடியோ போட்டு கொண்டு போய் ரைட் கிருஷ்ணா வந்து இவருக்கு இவ்வளோ காசு கொடுக்க முடியும் நான் மைண்டில் நினைப்பேன். அதே மாதிரி கிருஷ்ணா கொடுத்துரும். எனக்கே நான் தெரியும், இப்போ நாங்களும் ஓரளவுக்கு இது வந்திருக்க தெரியும். இவன் ரைட் ஓகே இந்த இதுக்கு சப்போர்ட் செய்வான், இப்படி தான் செய்வான். ஆள் திருவண்ணாமலைக்கு போச்சோன்னே நான் தெரியும், அதில் அந்த குள்ளே கட்டையாக இருக்கிறாம ஒரு ஆள் இருக்கு, அவங்கள்ட்ட வீட்டுக்கு போவாங்க, வீடியோ போடுவாங்கன்னு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அப்படி நிறைய இடங்களில் செய்திருக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறீங்க வெளிநாட்டுக்காரன் காசை கொள்ளடிக்கிறான், அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான். நீங்கள் என்ன கூட திட்டிங்க, உனக்கு என்னடா தெரியும், நீங்கள் என்ன ஃபோன் இருந்தனியோ பிடுங்கினியோ எல்லாம் கேட்பீங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் வெளிநாட்டில் இருந்து வந்து எனக்கு உதவி செய்ய காசு அனுப்புகிறேன்டா, அதை வந்து கிருஷ்ணா எடுத்துட்டேன்னு சொன்னால் நான் சும்மா விட்டுருவேணும், என் ஃபேஸ்புக்கில் போட மாட்டேனோ இல்லை என் சினியை சொல்ல மாட்டேனோ. இப்போ இப்படி இது வரைக்கும் அப்படி யாராவது ஒருதன் வந்து அப்படி எதுவும் ஃபோன் பண்ணி கதைச்சி ஃபேஸ்புக்கில் ஏதாவது போட்டுக்கிறான் இல்லையே. இது வந்து இப்போ அவன் கிருஷ்ணாவின் வளர்ச்சி வந்து பிடிக்காதாக்கள்லாம் இதை கூடுதலாக செய்து கொண்டுருக்குறாங்க. மற்ற வந்து ஒரு வீடியோ ஒன்று கிருஷ்ணா போடுதுன்னு சொன்னால் அதை வந்து முழுமையாக பார்க்குறதில்லை. ஒரு மணிச்சால வீடியோ போட்டால் எடுத்த உடனே முன்னுக்கு கெடிங்க பார்த்து போட்டு ரைட் அதுக்கு வந்து பின்னால் வந்து எழுதிடுறது சொன்ன ரைட் இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், பார்த்தா தான் இப்படி ரைட் ஓகே இப்படி தான் காய்ச்சிக்கிறான், இப்படி தான் செய்திருக்கிறான், இவ்வளோ கொடுத்துருக்குறான்றது அது கடைசி ஃபுல் வீடியோ பார்க்கும் பிறகு தான் விளங்கும். இப்போ நானும் வந்து எத்தனையோ வீடியோ பார்த்துருக்குறேன். இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த பிரச்சனைக்கு உரிய வீடியோ கூட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. இப்போ அது பிரச்சனை வரேன்னு சொன்னால் அது முதலே வந்திருக்க வேணும். அது எல்லாத்தையும் தாண்டி 5 மாதத்துக்கு அப்புறம் வருதுன்னு சொன்னால் இதுலேயே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருக்குமே விளங்கும். உண்மையில் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளைவு என்னன்றது தெரியும். இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி, அவனை வளர விடக்கூடாது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணுன்ற. இப்போ நீங்கள் வந்து ஒரு தினம் பொறாமப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து காட்டணும். இப்போ கிருஷ்ணா வந்து இருக்கிற வளர்ச்சியை விட நீங்கள் வளர்ந்து போனீங்கன்னு சொன்னால் அது ஓகே. இது வந்து போட்டின்றது இருக்கலாம், பொறாமப்படக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அவனை வளர்ச்சி பிடிக்காமல் அவனை மேலே விடக்கூடாது, வளர்ந்து போகக்கூடாது என்ற ஒரு திட்டமிட்ட இதில் தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது. ஏன்டா நோமலாங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நான் எத்தனையோ நாள் ஃபோன் அடித்து காய்ச்சிக்கிறேன், எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஃபோன் அடித்தாலும் நானும் அடித்து காய்க்கிறேன். இப்போ எல்லாருமே அடித்தா எல்லாத்தையும் ஃபோனும் ஆன்சரும் பண்ண முடியாது. நான் கதைச்சிருக்கிறேன். இப்போ கிருஷ்ணா வந்து லாஸ்ட்டாக அந்த பிடிச்சி பொலிசின்ற பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட முதல்லாம் நான் அடித்து காய்ச்சினேன். காய்ச்சி என்ன தம்பி இப்படி ஒரு வீடியோ வந்துருங்களா இந்த மாதிரி இப்படின்னு சொல்லி கதைச்சினான். கதைச்செல்லாம் செய்யலாம் தான். இப்போ நான் வந்து இந்தியாவில் 10 வருஷமாக இருந்தேன். நான் இவன் ஒரு வீடியோ கூட கிருஷ்ணா போட்டது நான் தப்ப விடாமல் பார்க்குறேன். அந்த முல்லத்தீவு அம்மா அந்த செத்த வீடு கூட பார்த்தேன். இப்படி வந்து யாராவது எதுவும் செய்ய முடியுமா? இப்போ நானாக இருந்தால் கூட செய்ய மாட்டேன். எந்த அம்மாவுக்கு செய்தால் கூட இன்னொருத்தவங்க போய் செய்கிறதுக்கு யோசிப்பேன். அவன் வந்து எதையும் யோசிக்காமல் திருவண்ணாமலையிலேருந்து விழுந்தடிச்சு ஓடி வந்து இங்கே உடனே செய்வேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வா கொடுத்துருந்தேன், அம்மா ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். அதே மாதிரி அதை வந்து ஃபுல்லாக செய்து எல்லாம் முடித்தவன். அப்படி வந்து சும்மா நிரம்பில்லாத நாக்கால் எல்லாத்தையும் பேசிட்டு போகலாம். அதை வந்து செயல்படுத்துறதுன்ற வந்து கஷ்டம். அப்போ அது செயற்படுத்தி ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அதுகளின் விளைவுகளை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ சும்மா அவனுக்கு என்ன செய்கிறான், அவ்வளோ காசு போடுறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க காசு கொடுக்குறான், வீட்டுக்கு வராங்க, இவன் காசு கேட்டு போன்றான், எல்லோரும் தேவையில்லாத மாதிரியெல்லாம் கதைக்கிறீங்க. யாருமே நேராக எதையுமே பார்த்தது கிடையாது. நேராக பார்த்து நிரூபிச்சா ரைட் ஓகே கிருஷ்ணா வந்து இப்படி தான் பண்ணுது, ஆக்கண்ட காசை கொள்ளடிக்கணும், நீங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை போடணும். பொது வழியில் வந்து ஆதாரத்தை போட்டு ரைட் இப்படி தான் கிருஷ்ணாண்டு நிரூபித்தா நாங்களும் ஏற்றுக்கொண்டு போகலாம். இப்போ சும்மா ஒரு தண்டை வளர்ச்சியை பிடிக்கும். இப்போ நீங்கள் சும்மா இருந்தவனை வந்து சீண்டி விட்டுட்டீங்க, இனித்தான் கிருஷ்ணாவின் வளர்ச்சியை வந்து இன்னும் பார்க்க போகிறீங்க. இனி வந்து சொல்லுவாங்களே எல்லோரும் சீனா மூங்கில் மாதிரி வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இனி எதிர்பார்க்க போகிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதமாக வீடியோ போடல. எனக்கு கிருஷ்ணா வந்து வீடியோ போடுமோன்னு சொன்னால் எப்படி வளர்ச்சி உச்ச நிலைக்கு கிருஷ்ணா போகுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. இப்படி தான் சும்மா இருக்கிறவங்கள ஒரு சொல்லிக்கு போகக்கூடாது, நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்கள வந்து சும்மா இருக்க மாட்டாமல் அந்த எப்படி சொல்கிறது 100க்கு ஒரு 5% ஆட்கள் வந்து சொரிஞ்சு விட்டுறது. சொரிஞ்சு விட்டால் அதுக்கு பிறகு வந்து அவங்கள்ட்ட வளர்ச்சியை வந்து இனி தான் பார்க்க போகிறீங்க. சும்மா இருக்கிறவனை வந்து சொரிஞ்சால் தான் அதிൻ്റെ விளைவுகள் வந்து எப்படின்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இனி பார்ப்பீங்க கிருஷ்ணா எப்படி என்ன மாதிரி எப்படி இன்னும் வளர்ச்சி திட்டத்தில் போகிறான்றதை வந்து நீங்கள் ஏன்டா அவனை சும்மா இருந்தவனை நாங்களே சீண்டி இப்படி உயர்த்தி விட்டுட்டோமோன்னு சொல்லி யோசிப்பீங்க. சொல்கிறேன்னு சொன்னால் அது நிறைய சொல்லி கொண்டு போகலாம். கிருஷ்ணாவின் ஒவ்வொரு வீடியோக்களை நான் பார்க்குற ரீதியில் நான் சொல்லுவேன். எவ்வளோ வீடியோக்கள் பார்க்குறேன். நாங்களும் வந்து ஒரு
கஷ்டப்பட்ட இடத்துல இருந்தான் வளர்ந்து ஒரு நிலையில் வந்து நிற்கிறான். அப்போ அந்த கஷ்டம் எப்படி என்னன்றது தெரியும். இப்போ எங்கட வேலையில் முடிச்சு போட்டு இரவில் வந்து கிருஷ்ணாண்ட வீடியோ வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து எத்தனை மணிக்கு போட்டாலும் அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சு தான் நாங்கள் வந்து படுக்கிறது. இப்போ இந்தியாவில் லாஸ்ட்டாக வந்து கிருஷ்ணாங்க வந்த டைமில் வந்து 11 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. என்னடா வீடியோ காணலன்ட்டு ஃபோன் பண்ணி கிருஷ்ணாவோட பேசின இடத்துல தம்பி கொஞ்சம் இதாண்ட பிரச்சனை இப்படி ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி உடனே வீடியோ போட்டுவிடுது. அது வந்து அந்த ரெகுலராக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவன் வீடியோ வரையிலண்டா என்னடா அவன் இந்த வீடியோ இன்னும் காணலையே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணா இதை கொடுத்துட்டான் போல இப்படியெல்லாம் கதைக்கிறான்னு கூட நினைக்கலாம். அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அதுகளின் இதை வந்து நீங்கள் எப்படி என்னென்று பார்த்துக்கொள்ளலாம். சும்மா வந்து ஒருதன் வளர்ச்சி இப்போ பாருங்கள். இப்போ கிருஷ்ணா வந்து இன்றைக்கு ஒரு 1-2 மாதம் உள்ளே இருந்துன்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணாவுக்கு பிரச்சனை இல்லை, அவன் உள்ளே இருந்து போட்டு வந்துடுவான். இப்போ அவனை சுற்றி ஒரு மாதமும் அந்த குடும்பங்களுக்கு காசு போகும், அதை வச்சு சாப்பிட்ற குடும்பங்கள் எத்தனை பேர் சாப்பிடாமல் பட்டினியில் கிடந்திருப்பாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் அதுக்குள்ள ஃபுல்லாக அந்த கிருஷ்ணா போடுற வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற நீங்கள் வந்து விளங்க ரைட் ஓகே இப்படி தான். நானே நிறைய அந்த வளர ஆங்கிள் இருக்கிறார், மற்ற வந்து அந்த திருவண்ணாமலை கட்டாயமாக இருக்கிறார், அப்படி நிறைய எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அப்படி வந்து இப்போ எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்றது நான் நிறைய கண்கூடாக நாங்களே பார்த்துருக்கோம். அந்த தேவண்ணாண்டு எல்லாம் ஒரு ஆண்டு இருந்தவர் அவற்றை வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு வந்து ஜெசிந்தண்ணான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கூட்டிக் கொண்டு அவரை வச்சு பார்க்குறாரு. இப்போ நானாக இருந்தால் கூட அப்படி ஒரு ஆளை வந்து இப்படி கூட்டிக் கொண்டு பொறுப்பேற்று நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல வந்து ஜெசிந்தண்ணா அதை செய்திருக்கிறான். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு. ஜெசிந்தன் அக்கமதில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏனெண்டா இப்படி விஷயங்கள் வந்து இல்லை சேர்ந்த சொந்த பெற்ற தாய் தகப்பனையை வந்து கொண்டு அநாத மடங்களை விட்டு போட்டு போகிற காலங்களே இருக்குது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அப்படி ஒரு இதை கூட்டிக் கொண்டு ஆளை வீட்டில் வச்சு பொறுப்பேற்று பார்க்குறான்ற வந்து பெரிய விஷயம் உண்டு. இப்போ அந்த வீடியோ வந்து கிருஷ்ணா எடுத்து போராட்டிக்கு தேவன் யாருன்னு தெரியாது. இப்போ இவரும் வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்க மாட்டேன். அப்போ இப்படியான ஒரு உள்ளங்கள் இருந்தால் தான் அந்த ஏழை மக்கள் கஷ்டப்பட்டவன் அப்படி இப்படி என்று உள்ளவங்க வந்து கொஞ்சம் மேலும் வளர்ந்து போய் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ற ரீதியிலண்டா கூட அவங்க சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டவன தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு உழைப்புகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து எப்படின்றது விளக்கம் தெரியும். அப்போ அவனை நம்பி எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்களா. அப்போ நீங்கள் வந்து அவனை முடக்கி வெளியில் வரக்கூடாது இது பண்ணிப்பட்டு விடுவாமனு யோசிச்சு நீங்கள் இவ்வளோத்தை செய்தீங்க. இப்போ அவன் உள்ளே இருக்கையில் அவன் வெளியில் வந்துட்டான். இப்போ அவன் வந்து வீடியோ செய்கிறான்னு சொன்னால் இல்லை நினைக்கிற சும்மா வீடியோ செய்கிறான் தானே அவனுக்கு ஒன்றும் தெரியாதவன் நினைக்கிறான். அவன் வந்து கேம்பஸ் படித்து போட்டு தான் வந்து இந்த தொழிலுக்குள்ள இறங்கி செய்தவன். அப்போ அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன், எவ்வளோ எனக்கு மக்கள் போடுறாங்கன்னு நான் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருவேன்ற கணக்கு வழக்கு பார்க்க தெரியாமல் அவன் இந்த தொழிலுக்குள்ள வந்து செய்யலை. இது வந்து அவனுக்கு ஒரு தொழிலான். இப்போ எப்படி சொல்கிறது, ஏழை மக்களை சந்தோஷப்படுத்தி வைக்கணும். எப்படி வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் உதவி செய்கிறான், அதை வண்டி கிருஷ்ணா கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நீங்களே இருந்து செய்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது இந்த இதுகள் வந்து தெரியும். கிருஷ்ணா வெளிநாட்டு காசை வேண்டி கொடுக்குறான், அதை வேண்டி கொடுக்கணும், சும்மா இல்லை. வேண்டி கொடுக்குறவன்லாம் சின்ன விஷயம் கிடையாது. நான் காசு அனுப்புவேன், அவன் காசு கொடுக்கலன்னு அதுக்கு கேள்வி கேட்பேன், நீ ஏன் எப்படி கொடுத்த, நீ யார்கிட்ட கொடுத்தேன், எவ்வளோ கேள்வி கேட்பேன். அதுக்கு தான் நான் ஆதாரத்துக்கு வீடியோ எடுத்து ரைட் ஓகே இந்த மாதிரி இப்படி இப்போ எல்லாத்தையும் சொல்லலாம் தானே நேரடியாக ரைட் ஓகே ஒரு 4 நம்பரை சொல்லி இந்நாள் கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். அப்படி நான் காசு கொடுத்து கிருஷ்ணா வந்து அதை கொடுக்கலன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணா எடுக்கலாண்டா கூட நான் அதை ஃபேஸ்புக்கில் போடுவேன். அப்படி காசு கொடுத்தனா அவன் போட இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையில் வந்து இது வந்து இந்த கிருஷ்ணாவை பற்றி தூட்டி கட்ட பேர் எடுத்து கொடுக்க கதைக்கிறவன் வந்து ₹1 காசு வந்து கிருஷ்ணாவுக்கு அனுப்பியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் காசு கொடுத்தவன் வந்து இதை கதைக்க மாட்டான். காசு கொடுக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பொறாமையிலே என்னடாப்பா நாங்களும் காலமாக உழைக்கிறோம், ஒன்று மிச்சம் பிடிக்கல, இவன் நாங்கள் மிச்சம் பிடிச்சிக்கிறான், ஒரு காரை எடுக்கிறான், மற்ற காரை மாற்றுறான்னு சொல்லி இவ்வளோ எல்லாம் கதைக்கிறாங்க. ஏதோ அவன் வந்து அந்த 2.5-3 கோடி கார் எடுத்து வச்சு ஓடுன போல் அது ஏதோ 60 லட்சம் 70 லட்சம் ரூபா அப்புறம் காரை தான் அவன் எடுத்து வச்சு ஓடுறான். அதுவும் வந்து டிவியில் எடுத்தானே ரெடி காசு கொடுத்து எடுத்தானே தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். அப்போ எல்லாம் கதை. இப்போ அவன் இப்போ இவ்வளோ காசு வச்சுக்கிறான், இவ்வளோ வீடு காட்டுறான்டா, அப்போ அவனுக்கு எடுத்து ஓட தெரியாமல் இல்லை. ஒரு பெரிய 3 கோடி வாகனம் கூட எடுத்து ஓடலாம். அப்படியே எடுத்து ஓட வேண்டாம் அவசியம் இல்லை. அவன் வந்து ஹெல்பிங் செய்கிறான், நிறைய தூரங்கள் போகிறான், அதுக்கு ஒரு வாகனம் ஒன்று தேவை. அப்போ அதால் கட்டாயம் எடுத்து இவ்வளோ காலம் பைக்கில் ஓடி திரியைகள் ஒரு கணக்கு ஏன் கிருஷ்ணா வந்து மோட்டர் சைக்கிள் வந்து ஏரியா எல்லாம் போகுது திரியுது. அப்போ ஒரு கார் ஒன்று எடுத்துக்கொண்டு ஓடி திரியும் கூட கிருஷ்ணாவுக்கு சொல்லலையே. அந்த வெயிலுக்குள்ள இப்போ நோமெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்று இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறது, இங்கே அந்த மன்னார் போகிறது, எல்லாம் மோட்டர் சைக்கிளில் போய் வாரேன்னா சும்மா சின்ன விஷயமா? அந்த 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வெயிலுக்குள்ளெல்லாம் இப்படி இருக்கும்.
இந்த ஒவ்வொருத்தண்ட உழைப்புகள் வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் சம்பாரிச்சிட்டு போகிறான். நீங்களும் அதே மாதிரி சரி ஓகே கிருஷ்ணா யூடியூப் தொடங்கி கொள்ளை அடிக்குது, நீங்களும் ஒரு யூடியூப்பை தொடங்கி அடிங்க வேண்டாப்பா கொள்ளையே, அப்படி செய்து பாருங்க. எல்லோரும் யூடியூப் செய்து போட்டு போடுவோம்னு சொன்னால் அப்போ என்ன எல்லோரும் கிருஷ்ணா மாதிரி வளர்ந்துடுமா? அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது, அது அந்த திறமை கிருஷ்ணாவுக்கு இருக்குது. நான் கூட இப்போ கிருஷ்ணா அந்த ஹெல்பிங் வீடியோக்கள் பார்க்கணும். அந்த கிருஷ்ணாண்ட கதை வந்து அவன் பேச்சு அணுகுமுறை வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால தான் நான் கிருஷ்ணாண்ட வீடியோ தப்பாக பார்க்குறேன். இப்போ ஒரு 1-2 மாதம் வீடியோ பார்க்காதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆள் வந்துட்டேன்னு சொல்லி முடியும். இப்போ நான் இந்தியாவிலேருந்து கூட இங்கே ஓடி வந்திருக்கிறேன் பார்க்கணுன்றதுக்காக. வந்து பார்த்துட்டு ஆள்கிட்ட பேசி காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு அம்மாவுக்கு வந்து கிருஷ்ணா வந்து இரவில் போய் வீடியோ எடுத்து போட்டு இப்படி பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை வந்து அந்த ரோட்டில் மறைச்சி 8-10 பேரெல்லாம் பெரிய கதையெல்லாம் கதைச்சி நீ என்ன படிச்சீங்கன்றெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? அப்போ உங்களோட ஊருக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையோ? கிருஷ்ணா வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஆகலை இருக்கா? சரி ஓகே, இப்போ கிருஷ்ணா வந்து தானாக போயில தான் அவங்கள ஃபோன் அடித்து வேற சொல்லி தான் போனான். ரைட் ஓகே, ஹெல்ப் வீடியோ செய்தான். அவன் வீடியோ எடுத்து போடாமல் செய்ய முடியாது. அவன் காசுண்டா கூட சும்மா கொடுத்துட்டு போகலாம். இன்னொரு வெளிநாட்டு மக்கள் உதவி செய்கிற காசை கொடுக்க அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். அப்போ இவ்வளோத்தையும் கதைக்கிற மக்கள், அந்த ஊர் மக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு நீங்களே உதவி செய்யலாம். இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள உள்ள ஆகட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் காசை ரெடி பண்ணி போட்டு கொண்டு கொடுத்து நீங்களே அவங்கள்ட்ட கஷ்டத்துலேருந்து அவங்கள முயற்சியில் விட்டு இருக்கலாமே. அப்போ இவ்வளோத்தான் செய்கிறீங்கள், அந்த ஒரு இதை செய்ய மறுக்கிறீங்களே என்னத்துக்காக? ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து அப்படி செய்து போட்டாங்கன்னா வந்து வரும்போது காரம் மறைஞ்சு இவ்வளோத்தையெல்லாம் செய்கிறீங்க. ரைட் ஓகே, அதை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அதை வந்து நீங்கள் என்ன செய்திருக்கணும்? சரி, அவன் ஒரு சில வார்த்தை வந்து கதைச்சாது உங்களை தப்பாக தோணிருக்கலாம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் அவன் லாஸ்ட்டில் எப்படி கதைச்சோன்னா அந்த பிள்ளை வந்து எப்படி கதைச்சது எங்களுக்கும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது. அப்போ அவனுக்கும் அப்படி தானே இருக்குது கிருஷ்ணாக்கு. அவன் அப்படி கதைக்கோன்றக்காக கதைக்கல, லாஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கணும் அந்த பிள்ளைக்கு வந்து ரைட்டு இப்படி இன்னும் எல்லாம் கேட்டுருக்கு. ரைட் ஓகே மாட்டவன் அதில் சைக்கிள் எடுக்கிறவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் போயிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தேன் நான். அப்போ இவ்வளோ கதைக்கிற நீங்கள் அப்போ அந்த வீட்டில் உள்ள கஷ்டப்பட்ட அந்த மக்கள் குடும்பமாக கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப்பிங் செய்திருக்கலாமே. அந்த கிருஷ்ணா செய்த வேலையை நீங்கள் செய்திருந்தீங்களா கிருஷ்ணா அங்கே போயிருக்க மாட்டேன். இல்லை இப்போ எத்தனை நாள் அப்போ கிருஷ்ணா கூட இப்போ நார்மலாக நாங்கள் பழக்கமான பொடிகள் இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரைக்கும் நேரம் சந்திச்சு கதாச்சும் கூட ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேன். அப்படி இருந்து கூட அவங்க திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்களே என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி அடித்து கதாச்சி தான் போய் இப்போ அவனாக போயில்லை, அதுக்கு போய் ஹெல்ப்பிங் செய்திருக்கிறான், காசும் கொடுத்துருக்குறான், சைக்கிள் எடுத்துக்கிறான், எல்லாம் செய்திருக்கிறான். ஆனால் நீங்கள் இவ்வளோத்தை கதைக்கிற நீங்கள் வந்து செய்யலை. இப்போ இதை மாதிரி ஊருக்குள்ள மக்கள் எத்தனையோ பேர் ஒரு ஊருக்குள்ளேயும் கஷ்டத்திலே இருக்கிறாங்க. அப்போ இப்படி கதைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஊருக்குள்ளே உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் நிதியாக சேர்த்து இப்படி கஷ்டப்பட்டவனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எதுக்கு கிருஷ்ணா அங்கே வரணும்? வர வேண்டிய அவசியம் இல்லையே. இது வந்து இப்போ பார்க்க போனால் எல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஆரோ காசை கொடுத்து செய்த மாதிரியே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க மாதிரி எனக்கு என்ன தோணுது பார்க்க. மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ நான் எவ்வளோ பிரச்சனை நடந்து இப்போ தம்பியை பார்க்கணுன்றாக தான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தேன் நான். ஓகே வந்துட்டேன், பார்த்துட்டேன், சந்தோஷம் தம்பியை பார்த்தது. இப்போ அவனை இன்னும் வீடியோ போடலான்ட்டு எவ்வளோ உள்ளங்கள் வந்து அவனை நேசிக்கிற உள்ளங்கள் வந்து எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா. அவன் கட்டாயமாக வீடியோ போடுவான். இப்போ தெரியும் தானே, இப்போ வந்த உடனே எல்லாமே செய்ய முடியாது. அவன் ஆரம்பிப்பான், வீடியோ போடுவான். இப்போ நான் கதைச்சதை கூட சில நேரம் இப்போ வீடியோவில் போடுவான், பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்க. இது வந்து நானா இப்போ யாரும் எதுவும் இது இல்லை, நான் இந்த கதைக்கோன்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு தம்பி இப்படி ஒரு வீடியோ ஒன்று கதைக்கோண்டான்னு இவருக்கு எடுத்து போகிறான்னு சொல்லித்தான் இப்போ ஆள் எடுத்து போடுது. நிறைய தப்பாக கதைச்சா எல்லோரும் மன்னிச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன். அவன் வந்து இப்போ அவனால் எத்தனையோ ஏழை மக்கள் வந்து கஷ்டப்பட்டு பட்டினியில் கிடக்குதான்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணா ஏன்னா காசு கொடுத்துட்டேன்னு கூட நினைக்கலாம். நான் அதை எதிர்பார்க்குறதும் இல்லை, அப்படி அவனுக்கு வரைக்கும் போகிறதும் இல்லை. ரைட் ஓகே, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இப்போ கிருஷ்ணாவை நேசிக்கிற உள்ளங்கள் இருப்பீங்களா. இப்போ கிருஷ்ணா வீட்டை வந்துட்டான், அவன் நல்லா தான் இருக்கான். எல்லோரும் சொன்னாங்கள்டாப்பா 8 கோடி 10 கோடி வீரண்டாங்கள். அது போய் பார்த்தேன், அது போய் நேராக பார்த்தா தான் அது இந்த விளைவுகள் என்ன மாதிரி எப்படி தெரியும். நீங்களும் வந்து நேராக வார நீங்கள் நேராக வந்து பாருங்க. அங்கே தான் நிற்கிறான், நான் கண்டு காய்ச்சி தான் நிற்கிறான். இப்போ அவன் ஜெயிலுக்கு இருந்துன்ற மாதிரி எனக்கு இந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. வெளியில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறான். இப்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான். இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களை எத்தனை பேர் போய் பார்க்கணும் கிருஷ்ணாவை சந்திக்கொண்டு ஆவலில் இருப்பீங்கள். அவன் வீட்டு தான் இருக்கான், அங்கேயுமே இல்லை, வந்துட்டான். சந்திக்க வேண்டி நினைக்கிறார்கள் வந்து வீட்டை சந்தித்து அவனோட கதைங்கோ அவனுக்குரிய ஆதரவை எல்லாரும் கொடுங்க. இப்போ ஒரு உதவி என்று சொன்னால் தான் கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணாவுக்கு ஃபோன் அடிக்க வேண்டிய இல்லை தானே. இப்போ அவன் ஒரு சிச்சுவேஷனில் ரைட் ஓகே இப்படி இருக்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல கூட நாங்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி இப்போ நாங்கள் போனால் அவனுக்கு இன்னும் ஒரு ரைட் ஓகே எங்களை தேடி இவ்வளோ பேர் வந்துருக்காங்களே, இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும்.
அப்போ நீங்கள் அதுக்கேற்ற போல் உங்களுக்கு ஆசை இருக்கிறவன் போய் நேராக பார்க்கணுன்றவன் வந்து போய் சந்திச்சு கிருஷ்ணாவை நேராக கதைக்கலாம். கவிதா தம்பி அக்கினி கிருஷ்ணா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. நானும் போய் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது நடக்கையில் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவன் இருந்ததை விட இன்னும் அவன் வளர்ச்சியின் இதில் தான் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கள். அதை பொறுத்தவரையில் அப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான். இப்போ கிருஷ்ணா வீடியோ போட்டாலே இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அவனுக்கு இருக்குது. எல்லா மக்களும் கிருஷ்ணாவுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.